Praise the Lord. Today we are meditating on a scripture and the topic is being present at the right place at the right time. இன்னைக்கு நம்ம படிக்க போகிற வசனத்தினுடைய முக்கிய பொருள் என்ன என்றால் ஏற்ற இடத்துல ஏற்ற காலத்துல நம்ம இருக்கிறது. திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்லி அது இங்கிலீஷ்ல இருக்கிறது. ஆனா இதோடைய வார்த்தை ஐ நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட் இன் தமிழ். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆங்கிலத்துல போட்டிருக்கு, சிமியன் வாஸ் தேர். அதாவது சிமியோன் அந்த இடத்தில் இருந்தார். 28ஆம் வசனம் ஏனென்றால் 27th verse நேற்று நம்ம பார்த்தோம். அட் தட் டே, ஆன் தட் டே ஹோலி ஸ்பிரிட் சிமியனை நீ இன்னைக்கு கிளம்பி இந்த இடத்துக்கு போன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த வசனம் அழகாக எழுதியிருக்காங்க, சிமியன் வாஸ் தேர், ஹி வாஸ் பிரசன்ட் அட் த ரைட் டைம் at the right place. Hallelujah. This is very 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 important principle நம்ம கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா because the Holy Spirit will guide us to lead us. Not only நம்ம ஒரு blessing receive பண்றதுக்கு மட்டும் இல்ல, also for us to become a blessing to others. இந்த இடத்துல என்ன என்றால் அந்த தினம் மேரி ஜோசப் they are coming, தேவாலயத்துக்கு வராங்க. அப்போ சிமியன் அந்த இடத்துல இருக்கிறார். அகைன் நேற்று நான் சொன்னது போல he could have missed being there. அந்த இடத்துல இருக்கிறத அவர் தவற விட்டுருக்கலாம். இட் would have been a way. ரொம்ப சேடா அவர் ஃபீல் பண்ணிருப்பார், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு. ஆனா அவர் அழகாக ஏற்ற இடத்துல ஏற்ற நேரத்துல இருந்ததுனால ஜீசஸை கொண்டு வரும்போது அவர் ஜீசஸ அவருடைய கரத்துல ஏந்தி, what a great blessing. அது மட்டும் இல்ல, he is prophesying over Jesus, one of the best prophecies in the New Testament. Last week கூட the purpose of the creation of man குறித்து பேசும்போது, the creation பத்தி பேசும்போது முதல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பிறகு அதுக்கப்புறம் 2ஆம் வசனத்துல எல்லாமே இருள் ஆயிடுச்சு. அப்போ அப்படி என்றால் அவருடைய வெளிச்சத்தை அவர் அந்த இடத்துல இருந்து எடுத்து விடுகிறார். 3ஆம் வசனத்துல கர்த்தர் ஆண்டவர் படிக்கும் போது பி லைட், அவராவே ஒரு வெளிச்சமாக வருகிறார். ஸோ தட் இஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல சிமியன் ஜீசஸ் கரத்துல தூக்கிட்டு அவர் சொல்றாரு, யூ ஆர் த லைட் தட் ரெப்ரசன்ட்ஸ் காட் அப்படின்றாரு. ஸோ ஜீசஸ் இஸ் த லைட் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் அப்படின்றத நியூ டெஸ்டமெண்ட்ல தீர்க்க தரிசனமாக சிமியோன் பவர்ஃபுல் ப்ராஃபஸியை ஜீசஸ் மேல கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கே ஒரு ப்ராஃபஸி இருக்கு, நீங்க மெசையாவை பார்ப்பீங்க அப்படின்ற அந்த ப்ராஃபஸியும் ஃபுல்ஃபில் ஆகுது. இதுல என்ன ஒரு பியூட்டிஃபுல் திங் என்றால், அவர் இருக்க வேண்டிய இடத்துல ஏற்ற நேரத்துல அவர் இருந்துட்டார். ஸோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் அ கொஸ்டின். ஹோலி ஸ்பிரிட் நம்மளை கைட் பண்ணும் போது நம்ம அதை எல்லா டைம்லயும் நம்ம மிஸ் பண்றோமா, இல்லைன்னா அதை ஒபே பண்ணி நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா? லாட் ஆஃப் டைம்ஸ் we see கர்த்தர் நம்மள ஒரு இடத்துல இருக்க சொல்லுவார், ஒரு நேரத்துல பர்டிகுலர் டைம். அந்த டைம் சென்சிட்டிவ், அந்த டைம்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பிளெஸிங்கை நம்ம இழக்கிற சூழ்நிலை ஆயிடும். ஈவன் in the Bible, Simeon was a good example. He was there at the right place at the right time. But at the same time, we see about another character in the Old Testament. அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. யார் என்று பார்த்தால் தாவீது ராஜா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு கேரக்டர். பட் இன் இஸ் Samuel 11-12 எல்லாம் படிச்சீங்கன்னா அவர் ராஜாவா இருந்து அந்த டைம்ல அந்த வசனமே நீங்க வீட்டுல அப்புறம் படிக்கலாம். That was the time when the kings go to war. ராஜாக்கள் சண்டைக்கு போற, யுத்தத்துக்கு போற நேரத்துல அவர் யுத்தத்துக்கு போகாம அவர் அரண்மனையில இருந்தது நிமித்தம் ஒரு பாவம் மேல இன்னொரு பாவம் மேல இன்னொரு பாவத்துக்குள்ள அவர் he has to give in to all that stuff. So being right where we are supposed to be, அது எந்த இடமோ இருக்கோ, I want to challenge you. நீங்க கேட்டு பாருங்க, இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறது கரெக்டா, நாளைக்கு அந்த இடத்துல போகிறது நான் கரெக்டா? Is that according to God's will? Going to a place is very important, but the timing, this time, this place, do I have to be here? இல்லை என்றால் should I have to be somewhere else? ஸோ லாட் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிக்கலி பார்க்கும்போது வேலைக்கு போக வேண்டிய நேரங்களில் வேலைக்கு போகாமல், இல்லை காலேஜுக்கு போக வேண்டிய நேரங்களில் காலேஜுக்கு போகாமல் வேற எங்கேயோ போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, ஆர் ஒரு பர்டிகுலர் திங் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார், அவங்கள போய் பாருங்க, உங்களை போய் விசிட் பண்ணுங்க, இல்லை இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நம்ம சம்டைம்ஸ் அந்த டைமை மிஸ் பண்ணிடும் போது we really miss the purpose of God, not only for us, நமக்குள்ள ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, நம்ம மற்றவங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கிறதையும் நம்ம மிஸ் பண்ணிடலாம். ஸோ I want to really challenge every one of you. Try to strive to be present
at the right place at the right time. Hallelujah. ஜெபிப்போமா? Father God, thank you for this verse. சிமியனுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்ததுக்காக நன்றி. நாங்களும் சிமியனை போல ஏற்ற இடத்துல ஏற்ற நேரத்துல இருக்கும்படியாக கிருபை தாரும். Remove all unwanted confusion, remove all unwanted questions. I pray that you guide us, Lord. So this day will be a wonderful and a blessed day for everyone who is joining this prayer. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day, because the Holy Spirit will guide us to be present at the right place at the right time. Be blessed.